கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைக்கு நம்ம பார்க்க போறது மார்க் 5வது அதிகாரத்துல பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அந்த ஸ்திரீயோட சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். 12 வருடமாக இரத்தப்போக்குனால அவங்க என்ன செஞ்சாங்களாம்? அவதிப்பட்டாங்களாம். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, எத்தனை வருஷம்? 12 வருஷம். அநேக வைத்தியர்களால் அவங்க வைத்தியம் செஞ்சும் அவங்களுக்கு அங்க என்ன கிடைக்கல? சுகம் கிடைக்கல. அதிக வருத்தப்படுகிற பொழுதுன்னு சொல்லி இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுடைய நிலைமை மோசமாயிக்கிட்டே போச்சுதான். மரணத்தை எதிர்கொண்டு இருக்கிறாங்க. அந்த காலத்துல அந்த நோய் உள்ளவங்களால தெருக்கள்ல என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஊரை விட்டு அவங்க என்ன செஞ்சு வச்சிருப்பாங்க? ஒதுக்கி வச்சிருப்பாங்க. கையில உள்ள எல்லாவற்றையும் விற்று அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? வைத்தியம் பார்த்துட்டாங்க. ஆனாலும் அவங்களுக்கு அங்க சுகம் என்ன செய்யல? கிடைக்கல. இப்படிப்பட்ட ஒருவருக்கு அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? டாக்டர்களால கைவிடப்பட்டுட்டாங்க, உறவுகளால கைவிடப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி செய்கிறதற்கு யாருமே கிடையாது. இப்படிப்பட்ட நிலைமையில அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? அந்த இடத்துல ரொம்பவே ஒரு பலவீனமான ஒரு எண்ணம். அவங்களுக்கு மரணத்தை நோக்கி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு மரண பயம் அவங்களுக்கு என்ன செய்யும்? இருக்கும். இந்த நிலைமையில அவங்க இயேசு கிறிஸ்துவ குறிச்சு அவங்க என்ன செய்யறாங்க? கேள்விப்படுறாங்க. இயேசு கிறிஸ்துவ குறிச்சு அவங்க என்ன கேள்விப்பட்டிருக்க முடியும்? இயேசு கிறிஸ்து பூமியில என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு? சுகம் கொடுக்கிறவராக இருந்தார், நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார், பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராக அவர் என்ன செஞ்சாரா? இருந்தார். அவர் போற இடங்கள்ல எல்லாம் மக்கள் சுகத்தை பெற்றுக் கொண்டாங்க. கட்டுகள் உடைக்கப்பட்டது. கண் பார்வை தெரியாதவர்கள் பார்வை என்ன செஞ்சுக்கிட்டாங்க? பெற்றுக்கொண்டாங்க. நடக்க முடியாதவங்க என்ன செஞ்சாங்க? நடந்தாங்க. மரிச்சவங்க என்ன செஞ்சாங்க? உயிரோடு எழுப்பப்பட்டாங்க. அசுத்த ஆவிகள் அலறி அடித்து போகிறது. இத குறிச்சு அந்த அம்மா என்ன செய்யறாங்க? கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்ட உடனே அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அவருடைய ஆடையை நான் தொட்டால் போதும் சொஸ்தமாவேன் என்று சொல்லி அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கும். என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துற ஒரு வசனம். 12 வருஷமா அவங்க வாழ்க்கையில எல்லா பகுதிகள்லயும் தோல்வியை தான் அவங்க என்ன செய்யறாங்க? பாக்குறாங்க. மரணத்தை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறாங்க. அந்த அம்மாவோட வார்த்தை எப்படி மாறுது பாருங்களேன். நான் அவருடைய ஆடையை தொட்டா போதும், நான் என்ன செஞ்சிருவேன்? சொஸ்தமாவே. அவங்க உடல்ல உள்ள பலவீனத்தை அங்க பார்க்கல, மனிதர்களோட புறக்கணிப்பை பார்க்கல, ஏமாற்றுதலை பார்க்கல, அவமானத்தை பார்க்கல, துக்கத்தை பார்க்கல. அப்படியே அவங்க இயேசு கிறிஸ்துவாங்க என்ன செய்யறாங்க? பாக்குறாங்க. அவருடைய ஆடைய தொட்டா போதும் நான் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, அது ஒரு மொழிபெயர்ப்புல எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ஒரு தடவை அவங்க சொல்லலையா, அவருடைய ஆடையை தொடுகிற வரைக்கும் அதை என்ன செஞ்சாங்களா? சொன்னாங்க. அதுதான் அவங்க வெற்றியின் ரகசியம். அவங்களுக்குள்ள இது நாள் வரைக்கும் பல கற்பனைகள் இருந்திருக்கும். மரண கற்பனை அவங்களுக்குள்ள நிச்சயமா இருந்திருக்கும். மனிதர்கள் மேல ஒரு வெறுப்பு இருந்திருக்கும். அவங்க பட்னியோட இருந்திருக்கலாம். அந்த கற்பனை அவங்களுக்குள்ள இருக்கும். ஆனா அவருடைய ஆடையை நான் தொட்டால் போதும் சொஸ்தமாவேன், இது சொல்ல சொல்ல அவங்க கற்பனை அங்க என்னவா மாறி இருக்கும்? அவருடைய ஆடையை போய் தொட்டா சுகமாகிற கற்பனை அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும்? வந்திருக்கும். அந்த சுகம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அவங்க அங்க பெற்றுக்கொள்றாங்க. இல்ல, என்னோட முடிவு மரணம் இல்ல, என்னோட முடிவு தோல்வி இல்ல. அங்க சுகம்ங்கிற ஒரு நம்பிக்கையை அவங்க பெற்றுக்கொள்றாங்க. வாய் அவங்க மூடவே இல்லை. இயேசுவின் ஆடையை தொட்டால் போதும் நான் சொஸ்தமாவேன், இயேசுவின் ஆடையை நான் தொட்டால் போதும் சொஸ்தமாவேன். சொல்ல 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 அவங்க நம்பிக்கைக்கு அந்த விசுவாசம் உயிரை கொடுக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கை வேற, விசுவாசம் வேற. உங்களுக்கு அது தெரியுமா? நம்பிக்கைன்னா என்ன தெரியுமா?
இதுல இருந்து நான் எப்படியாவது வந்துருவேன் அப்படிங்கிறது நம்பிக்கை. இதுல நான் எப்படியாவது சுகத்தை பெற்றுக்கொள்ளுவேன், தேவன் சுகம் கொடுப்பார், இது நம்பிக்கை. விசுவாசம்னா என்ன தெரியுமா? அவரது வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்றதுதான் விசுவாசம். சுகத்தை குறிச்சு அவரது வார்த்தை என்ன சொல்லுது? 1 பேதுரு 2:24, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சுகத்தை குறிச்சு அவருடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்கு? அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? நான் எப்படியாவது சுகத்தை பெற்று கொள்ளுவேன். நம்ம சொல்றதும் தேவனுடைய வார்த்தையும் ஒண்ணு போல இருக்கா? வேற வேற மாதிரி இருக்கா? அவர் சுகமாக்குவார், நீங்க நம்பதான் செய்யறோம். நம்ம தேவன் மேல நம்பிக்கை இருக்கு நமக்கு. அவர் எனக்கு சுகம் கொடுப்பார் அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கை. ஆனா அவர் வார்த்தை சுகத்தை குறிச்சு என்ன சொல்லுது? இயேசுவின் தழும்புகளால நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? சுகமாக்கிட்டீங்க, சுகமாயிட்டீங்க. இதுதான் விசுவாசம். நான் அதை உணர்ந்தாலும் சரி, அதை உணரவில்லை என்றாலும் சரி, என் சரீரம் சுகத்தோடு இருந்தாலும் சரி, சுகம் இல்லை என்றாலும் சரி, அவர் வார்த்தை சொல்லுது, நான் என்ன செஞ்சுட்டேன்? சுகமாயிட்டேன். இதை அப்படியே ஏற்றுக்கொள்றதுக்கு பேர் தான் என்னது? விசுவாசம். உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்தோட சொல்றேன், உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஒரு வீடு வேணும்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய கற்பனையில அந்த வீடு வேணுங்கிற ஒரு கற்பனை இருக்கு உங்களுக்கு. நான் எப்படியாவது ஒரு வீடு வாங்கணும், நான் சேர்த்து வைக்கணும், நான் கட்டணும், அந்த வீடு நான் என்ன செஞ்சிருவேன்? வாங்கிருவேன். இந்த கற்பனை உங்களுக்கு வீட்டை கொடுத்துருமா? உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை. நான் எப்படியாவது வீடு வாங்குவேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இந்த நம்பிக்கை அந்த வீட்டை நமக்கு தருமா? தராது. வீடு எப்படி கிடைக்கும்? அதற்கான பணம் வேண்டும், அதற்கான மனிதர்களின் உதவி வேண்டும். கல்லு வேணும், மண் வேணும், செங்கல் வேணும், சிமெண்ட் வேணும், இடம் வேணும், பணம் வேணும். இதெல்லாம் இருந்தாதான் ஒரு வீடு என்ன செய்யும்? வரும். அப்ப என்னுடைய நம்பிக்கை மட்டும் எனக்கு வீடை கொடுக்குமா? இல்ல இந்த பொருட்கள் எல்லாம் கிடைச்சா எனக்கு வீடு கிடைக்குமா? இதுதான் விசுவாசம். தேவனை நம்புறோம், நம்ம நம்பாமலாம் இல்லை. ஆனா இந்த விசுவாசமானது நீங்க நம்பி இருக்கிறதற்கு உயிரை கொடுக்கிறது. நீங்க நம்பி இருக்கின்றவைகளுக்கு அது பலனை அது என்ன செய்து கொடுக்கிறது. அந்த விசுவாசம் தான் உங்க நம்பிக்கைக்கு அங்க என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கு? உயிர் கொடுக்கிறது. இப்ப சொல்லுங்க, நீங்க நம்பிக்கையில இருக்கிறீங்களா, விசுவாசத்துல இருக்கிறீங்களா? எதுல இருக்கிறோம் நம்ம? ஒரு சில விஷயத்துல இன்னும் நம்பிக்கைக்குள்ள என்ன செய்யல, போகல. ஒரு சில விஷயத்துல நம்பிக்கையில இருக்கிறோம், ஒரு சில விஷயத்துல விசுவாசத்துக்குள்ள போக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த அம்மாவுக்கு சுகம்ங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. எப்போ இயேசு கிறிஸ்துவை குறிச்சு கேள்விப்படுறாங்களோ, நானும் இதுல விடுதலை என்ன செஞ்சிருவேன்? பார்த்து விடுவேன். அந்த நம்பிக்கை உங்களுக்கு வருது. அந்த நம்பிக்கைய எது அங்க அந்த பலனை கொடுக்குதுன்னா, அவங்க பேசுகின்ற விசுவாசத்தின் வார்த்தைகள். அவரது ஆடையை நான் தொட்டால் போதும், நான் என்ன செஞ்சிருவேன்? சுகமாவே. அதுவும் தொடுற வரைக்கும் என்ன செஞ்சாங்களாம்? சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். ஏசு கிறிஸ்து இப்போ நம்ம காலத்துல அவர் இருந்து ரோட்ல நடந்து போனாருன்னா அவர் தனியாவா நடந்து போவாரு? அவர் போற இடத்துல எல்லாம் அற்புதங்கள். மரிச்சவங்க எழுந்து நிற்கிறாங்க, கண்ணு தெரியாதவங்க பார்வையை பெற்றுக்கொள்றாங்க. அப்போ அவர் நடந்து போகும்போது எப்பேற்பட்ட ஒரு கூட்டம் இருந்திருக்கும் இல்லையா? பக்கத்து ஊர்ல இருந்தெல்லாம் நோயாளி என்ன செஞ்சிருந்திருப்பாங்க? கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அவருடைய சீஷர்கள், அவரை பார்க்க வந்த கூட்டம், அவரை குறை சொல்ற ஒரு கூட்டம், அப்படியே தெருவையே அடைச்சிட்டு தான் அவர் என்ன செஞ்சிருந்திருக்கணும்? போயிருக்கணும். இந்த இடத்துல நான் எப்படி போய் அவர் ஆடைய தொட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு கேள்வி வருமா வராதா? வருமா வராதா? நாமளா இருந்தா அந்த இடத்துல அப்படி யோசிச்சு பார்ப்போமா? அவர் தனியா போனா போய் பார்க்கலாம், இவ்வளோ பெரிய கூட்டத்துக்குள்ள என்ன யாரு கொண்டு போய் அங்க விடுவா? 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 12 வருஷம். அந்த நோயில இருக்கிறவங்க கிட்டத்தட்ட படுக்கையில தான் என்ன செஞ்சிருந்திருக்கணும்? இருந்திருக்கணும். அந்த அம்மா நடந்து போனாங்களா இல்ல தவழ்ந்து போனாங்களா? வேதத்துல சொல்லப்படல.
ஆனா போய் அவர் ஆடை என்ன செஞ்சாங்களாம்? தொட்டாங்களாம். அவ்வளவு பெரிய கூட்டத்துக்குள்ள இந்த அம்மாவுக்கு யார் வழி விட்டுருப்பாங்க? பாவம், ஒரு அம்மா வர்றாங்க, வழி விடுவோன்னு சொல்லி யாராவது நினைச்சிருப்பாங்களா? நிச்சயமா இல்ல. அவங்க பேசுகின்ற விசுவாச வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை அவங்க பேச பேச அவங்க உணராம இருந்திருக்கலாம். அவங்க சரீரத்துல பலவீனம் இருந்திருக்கும், இன்னும் அவங்க சுகத்தை பார்க்கல. அவங்க பேசுறதுனால அவங்க சுகத்தை என்ன செய்யல? பார்க்கல. அது அவங்க உணரவும் இல்லை. சுகம் பெற்றது அவங்க என்ன செய்யல? உணரல. பலவீனமா தான் அவங்க உணர்றாங்க. அவங்க பாக்குறதுக்கு பலவீனமா தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க பேசின விசுவாச வார்த்தைகள் அவங்க நம்பிக்கைக்கு அங்க என்ன கொடுக்குதா? உயிரை கொடுக்கிறது. நான் அவரது ஆடையை தொட்டால் போதும், நான் என்ன செஞ்சிருவேன்? சொஸ்தமாவேன், நான் சுகமாவேன். அவங்க பலவீனத்தோடு அவங்க போறாங்க. அவங்க தவழ்ந்து போனாங்களா, உட்கார்ந்து போனாங்களான்னு தெரியல. ஆனா அவங்க நடக்க நடக்க அந்த பலனை அவங்க என்ன செய்யறாங்க? பாக்குறாங்க. அவ்வளோ பெரிய கூட்டத்துக்குள்ள அவங்க போய் இயேசு கிறிஸ்துவை எப்படி தொட முடியும் நீங்க நினைக்கிறீங்க? அவங்க விசுவாசத்தோடு பேசும் பொழுது இயற்கை அங்க தேவ வல்லமைக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்களுக்கு இடத்தை என்ன செய்து வலிய உண்டு பண்ணுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவரது ஆடைய போய் தொடுறாங்க, அங்க என்ன செய்தா? வல்லமை புறப்பட்டது. பெரிய கூட்டம், அதுல எல்லாரும் அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டாங்கன்னு போட்டிருக்குதா? இல்ல. இந்த அம்மா தான் அந்த வல்லமை என்ன செஞ்சுக்கிட்டாங்க? பெற்றுக்கொண்டாங்க. இந்த அம்மா ஆடைய போய் தொட்டாங்களாம், சுகம் வந்துருச்சான். அந்த கூட்டத்துல யாராவது இயேசு கிறிஸ்துவ தொடாமலா இருந்திருப்பாங்க? நான் கேக்குற கேள்வி புரியுதா? அந்த கூட்டத்துல யாராவது இயேசு கிறிஸ்துவ தொடாம இருந்திருப்பாங்களா? நிச்சயமா தொட்டிருப்பாங்க. அவர் அந்த கேள்வி கேட்கும் போதே சீஷர்கள் ஆச்சரியமா பார்ப்பாங்க. என்ன தொட்டது யாருன்னு சொல்லி திரும்பி கேட்பாரு. பெரிய கூட்டம் நெருக்கி அடிச்சுக்கிட்டு இருக்கு, அவரை தொட்டு பார்க்கணும்னே நிறைய பேர் என்ன செஞ்சிருந்திருப்பாங்க? தொட்டு பார்த்திருப்பாங்க. இது என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாருன்னு சொல்லி சீஷர்களுக்கே இங்க ஒரு ஆச்சரியம் இருந்திருக்கும். எல்லாரும் அவருடைய சரீரத்தை தொடுறாங்க. இந்த அம்மா எதை தொடுறாங்க தெரியுமா? அவரது வல்லமையை தொடுறாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவரது வல்லமையை எப்படி தொட முடிஞ்சது? அந்த பெண்மணியின் விசுவாசம். எல்லாரும் ஒரு நம்பிக்கையோட வந்திருக்கலாம், இல்ல அவரை பார்க்கணும்னு வந்திருக்கலாம். இந்த அம்மா எப்படி போனாங்க? விசுவாசத்தோடு போறாங்க. இந்த விசுவாசம் அவரது வல்லமையை தொடுகிறது. அவங்க திரும்பி அவர் கேட்கிறாரு, என்ன தொட்டது யார்? அவர் சரீரத்தை கேட்கல, என் வல்லமையை தொட்டது யார்? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த விசுவாசமானது அவரது வார்த்தையை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள நமக்கு உதவி செய்கிறது. இந்த விசுவாசமானது அவரது வல்லமையை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துகிற ஒரு இடமாக இருக்கிறது. இந்த விசுவாசமானது உங்களது நம்பிக்கைக்கு உயிர் கொடுக்கின்ற ஒரு பொருளாக இருக்கிறது. இந்த விசுவாசம் எப்படி வரும்? அவரது வார்த்தையை நீங்க கேட்க கேட்க வரும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.